கல்லீரலில் தேங்கும் கொழுப்பு மற்றும் குடல் பகுதியில் உண்டாகும் அழற்சி ஆனது நீரிழிவு அபாயத்தை அதிகரிக்கும் என பரவலாக நம்பப்படும் நிலையில் இதன் பின் உள்ள உண்மை நிலை பற்றி இங்கு நாம் காணலாம். ஆய்வுகளின் படி கல்லீரலில் தேங்கும் கொழுப்பு ஆனது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. அந்த வகையில் இந்த குடல் ஆரோக்கிய பாதிப்பு ஆனது வகை 2 நீரிழிவு நோயின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. கல்லீரல் ஆனது உடலின் குளுக்கோஸ் தேக்கமாகவும் உடல் உறுப்புகளின் ஆற்றல் மூலமாகவும் செய்யப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆற்றல் மூலத்தில் உண்டாகும் பாதிப்பு ஆனது இன்சுலின் உணர்திறனை பாதித்து நீரிழிவு மற்றும் நீரிழிவுடன் தொடர்புடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. கல்லீரலில் உண்டாகும் இந்த பாதிப்பு மற்றும் அழற்சி ஆனது இரத்த சர்க்கரை அளவில் மட்டும் தாக்கத்தை உண்டாக்குவது இல்லை. உடல் எடை, பசியின்மை மற்றும் சில தன்னுடன் தாக்கு நோய்க்கும் வழிவகுக்கிறது. கல்லீரல் பாதிப்பால் மக்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று மஞ்சள் காமாலை. கல்லீரல் அழற்சியால் உண்டாகும் இந்த நோய் அரிதான சமயங்களில் மரணம் வரை அழைத்துச் செல்லக்கூடும். கல்லீரலில் உண்டாகும் இந்த அழற்சி ஆனது இரத்த நாளங்களில் கொழுப்பு தேக்கத்திற்கு வழிவகுக்கிறது. இதன் விளைவாக இதயத்திற்கான இரத்த ஓட்டம் பாதித்து இதய செயலிழப்புக்கு வழிவகுக்கிறது. கல்லீரல் ஆரோக்கிய குறைவு நீரிழிவுக்கு வழிவகுக்கும் அதே நேரம் நீரிழிவும் மறைமுகமாக கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. தகவல்கள் படி நீரிழிவுக்கு எடுத்துக்கொள்ளும் மருந்து, பாத்திரைகளின் பக்க விளைவாக இந்த கல்லீரல் ஆரோக்கியம் பாதிக்க கூடும். கல்லீரல் ஆரோக்கியம் காக்க ஆரோக்கியமான உணவு வழக்கத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது அவசியம் ஆகும். குறிப்பாக ஆரோக்கிய உடல் எடையை பராமரிப்பது அவசியம் ஆகும். நீரிழிவு, கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு நெருங்கிய தொடர்பு இருக்கும் நிலையில் கல்லீரல் பாதிப்பு தொடர்பான அறிகுறிகளை கண்டவுடன் மருத்துவரை சந்தித்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம்.